வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கும் புது வீடியோவில் உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி வீடியோ எது சம்மந்தமானா உங்களோட ஹேர் லாஸ், அதுக்கப்புறம் உங்களோட டேமேஜான ஹேரை வீட்டில் இருந்தே எப்படி ரிப்பேர் பண்ணிக்கொள்ள நீங்கள் வந்து அலோவேரா ஆயில் செல்கிறது எப்படின்னு தான் இன்றைக்கி சொல்லித்தர போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற யாராவதாக இருந்தால் நாங்கள் வந்து எங்களோட சேனலில் நிறைய ஆர்கானிக் காஸ்மெட்டிக் சம்மந்தமாக வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸ்பெஷலி சோப் சம்மந்தமாக வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கும் போய் சோப் செய்கிறது எப்படின்னு ப்ரொஃபஷனலாகவே கற்றுக்கொள்ளலாம். ஃபார்முலாஸோடு சேர்த்து போட்டிருக்கோம். ஸோ அது வந்து ஒரு கோர்ஸ் மாதிரி தான் போட்டிருக்கோம். ஸோ அதோட எல்லா வீடியோஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக வீட்டில் இருந்தே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சோப் எப்படி மேக் பண்ணுறதுன்னு கற்றுக்கொள்ளலாம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன மாதிரி அலோவேரா ஆயில் பற்றி தான் நாங்கள் சொல்லித்தர போகிறோம். ஸோ அலோவேரா ஆயில் வந்து உங்களுக்கு உங்களோட ஹேர் வந்து நிறைய போகுதுன்னா ஸ்ட்ரெயிட்னிங், பர்மிங் இல்லைன்னா வேறு என்ன சரி கெமிக்கல்ஸ் உங்களோட ஹேருக்கு போட்டு நீங்கள் செட்டிங் பண்ணியிருந்தா அதனால் வந்து டேமேஜ் உங்களுக்கு வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுறதுக்கும் அலோவேரா நிறையவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அலோவேராவில் வந்து விட்டமின் இ, சி, அதுக்கப்புறம் B12, ஃபோலிக் ஆசிட் இந்த மாதிரி நிறைய விட்டமின்ஸ் ரிச்சாக இருக்கிறது தான் அலோவேரா. ஸோ இதை வந்து நீங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட ஹேர் வந்து நல்ல நாரிஷிங்காக இருக்கும். ஸோ அலோவேரா ஆயில் மேக் பண்ணுறதுக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நிறைய பேர் எங்களோட வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ கட்டாயம் எங்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு போட முடியும். அதே மாதிரி எங்களுக்கும் அது மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து எங்களோட வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா, எங்களோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா நிறைய வீடியோஸ் உங்களுக்கு எங்களிருந்து பார்க்கலாம், எங்களோட சேனலில் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போது நாங்கள் நிறைய பேச தேவையில்லை, அலோவேரா ஆயில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆயில் செய்கிறதுக்கு எங்களுக்கு வந்து அலோவேரா தேவைப்படுது. அலோவேராவை வந்து வெட்டி நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியில் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருக்குறோம். அப்போ தான் அதிலிருந்து எல்லோ கலரில் ஒரு ஜெல் மாதிரி வெளியில் வரும். ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக வெளியில் வந்து முடிச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து அலோவேராவை யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் ஆயில் எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து கோகோனட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன ஆயில் தேவையோ, உங்களுக்கு வந்து ஆர்கன் ஆயில், ஒலிவ் ஆயில், ஜோஜோபா ஆயில் இந்த மாதிரி எந்த ஆயில் வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு விருப்பமான ஆயிலை வந்து இதுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அலோவேரா வந்து நல்லா கழுவிட்டு 2 பக்கமும் முள் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்னதாக குட்டியாக வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ வெட்டும்போது நான் சொன்ன மாதிரி அந்த 2 சைடில் இருக்கிற முள்ளை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. தோலை வந்து ரிமூவ் பண்ண வேணாம். ஸோ அதுக்கப்புறம் வெட்டிட்ட அலோவேரா வந்து நாங்கள் மிக்சரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடணும். ஃபுல்லாக உங்களுக்கு முடிஞ்ச அளவு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இது வந்து திக்காக இருக்குதுன்னு இதுக்கு வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ண வேணாம். வாட்டர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஆயில் வந்து எங்களுக்கு ரொம்ப நாள் வச்சுக்கொள்ள கஷ்டம். ஸோ வாட்டர் மிக்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நார்மலி அலோவேரா வந்து வாட்டர் எதுவுமே மிக்ஸ் பண்ண தேவையில்லை, நல்லா அரைச்சி எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா அது ஜெல் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் அது நல்லா அரைச்சி எடுத்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்த அலோவேரா வந்து இந்த பாத்திரத்தில் போட்டுடணும். பாத்திரத்தில் போட்டுட்டு நீங்கள் வந்து அடுப்பை வந்து பற்ற வச்சுக்கோங்க. ஸோ அடுப்பில் வந்து மிச்சம் நெருப்பு ஓவராக நீங்கள் வந்து அடுப்பில் வச்சுக்கொள்ளாதீங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அளவாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஓகே. இல்லைன்னா ஓவராக வந்து இது சூடாகி எங்களோட விட்டமின்ஸ் எல்லாமே ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகி போயிடும். ஸோ அதனால் கட்டாயம் ஓரளவு நெருப்பு வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சம் இந்த மாதிரி லைட்டாக சூடாகும்போது எங்களோட ஆயிலை வந்து இதுக்கு நாங்கள் போடுறோம். ஆயிலை இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ மிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வுட்டில் செஞ்ச ஸ்பூன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பூன்ஸ் கட்டாயம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். இதை வந்து நீங்கள் ஆயிலை போட்டதுக்கப்புறம் கட்டாயம் அப்பப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், கலக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் சூடாக
இதோட ஆயில் அந்த ஆலோவேராவில் இருக்கிறதெல்லாம் ஆயிலுக்கு இன்ஃப்யூஸ் ஆகும்போது இது வந்து அடிப்பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஸோ இப்போது வந்து க்ரீன் கலரில் இருக்குது. பட் கொஞ்சம் நேரம் போனதுக்கப்புறம் இதோட கலர் வந்து கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டே வரும். ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து இறக்கணும். ஸோ நல்லா இதை வந்து ஆயில் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுப்பில் இருக்கும்போது இது வந்து அந்த பபிள்ஸ் மாதிரி வரும். பபிள்ஸ் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த பபிள்ஸ் மாதிரி வர்றது என்ன காரணம்னா இதில் வந்து வாட்டர் இருக்குது. இப்போ நாங்கள் அலோவேராவை கழுவி தானே எடுத்தோம். ஸோ அந்த வாட்டர் இருக்குது, அதனால தான் இந்த பபிள்ஸ் வர்றது. ஸோ நீங்கள் அடுப்பில் வச்சுட்டு இப்படி கலரிட்டே இருக்கும்போது கொஞ்சமாக இதோட கலர் வந்து டார்க்காக தொடங்கும். ஸோ அதுக்கு என்ன ரீசன்னா அதில் இருக்கிற எல்லா விட்டமின்ஸும் வந்து எங்களோட ஆயிலுக்கு வந்து இன்ஃப்யூஸ் ஆகுது. ஸோ நல்லாவே டார்க் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இந்த ஆயிலை இறக்கணும். அதே மாதிரி இந்த பபிள்ஸ் வரதும் ஃபுல்லாகவே குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இறக்கணும். அந்த ஃபுல்லாக குறையிறதுக்கு காரணம் அதில் இருக்கிற வாட்டர் ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஆயிலை வந்து எடுத்து வச்சா எங்களுக்கு ரொம்ப நாள் இந்த ஆயிலை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ வாட்டர் இருக்கும்போது மிச்ச நாள் எங்களால் யூஸ் பண்ண இல்லாது. இப்போ உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஆயில் வந்து டார்க் ஆகியிருக்கு. அதே மாதிரி அலோவேரா வந்து நல்லா ஃபுல்லாக சுருங்கி அதோட அந்த க்ரீன் கலர் அந்த நாங்கள் ஃபஸ்ட்டாக போடும்போது இருந்த க்ரீன் கலர் இல்லை, இப்போ வந்து அது சேஞ்ச் ஆகியிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே பபிள்ஸ் வரது நின்றதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த பாத்திரத்தை இறக்கி கொஞ்சம் சூடாடுற வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து உங்களுக்கு வடித்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ வடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு காட்டன் துணி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நான் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணி நல்லா இதை வந்து ஃபுல்லாக நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. கட்டாயம் நினைவு வச்சுக்கோங்க, பிளாஸ்டிக் பாட்டில்ஸில் ஆயில் போடுறதா இருந்தால் சூடாக இருக்கும்போது போடாதீங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட பாட்டிலுக்கு வந்து உங்களுக்கு போட்டு எடுக்கலாம். ஸோ இது வந்து நார்மலி எங்களோட ஹேர் க்ரோத்துக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்களோட ஹேருக்கு வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் பிஸ்னஸாக கூட இந்த ஆயிலை வந்து செல் பண்ணலாம். ஏன்னா எல்லாருக்குமே அலோவேரா கிடைக்காது. ஸோ கிடைக்கிறவங்க இந்த மாதிரி எடுத்து அலோவேரா ஆயிலை வந்து உங்களுக்கு செல் பண்ணலாம். ஸோ இது ஹேர் க்ரோத் மாதிரியே எங்களோட டேண்ட்ரஃப் அதுக்கப்புறம் ஹேரை வந்து ஷைனிங்காக வச்சுருக்க நிறையவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஆயிலையும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் ஆலோவேரா ஆயில் எப்படி செய்கிறதுன்னு நீங்கள் கற்றுட்ருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஹேருக்கு வந்து நிறைய பெனிஃபிட் வந்து இந்த ஆயிலில் உங்களுக்கு எடுக்கலாம். அதே மாதிரி காஸ்மெட்டிக் சம்மந்தமாக படிக்க ஆர்வமாக இருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு ப்ரொஃபஷனலாக ஃபார்முலாஸ் வந்து படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா எங்களோட கோர்ஸ்க்கு வந்து ஜாயின் ஆகலாம். எங்களோட வந்து நிறைய கோர்சஸ் இருக்குது. உங்களுக்கு ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ்லேருந்து ஒயிட்னிங் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து எங்களோட கோர்ஸ்க்கு வந்து ஜாயின் ஆகி படிக்கலாம். ஸோ கோர்ஸ்க்கு ஜாயின் ஆக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு மெசேஜ் பண்ணி உங்களுக்கு வந்து இன்னும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு கொள்ளலாம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களை லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்கள் எல்லாருக்குமே வணக்கம்.